ஃப்ரெண்ட் மதன் சார், ஜேம்ஸ் சார், அவங்க ஒரு படம் ப்ரமோட் பண்ணுறதுல வந்து இப்போ ஏன்னா அவர் படம் ரொம்ப துணிஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அவரோட கட்ஸு தான் அவருக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், பாசிட்டிவான எனர்ஜி இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் அவருக்கு இருக்குன்னு நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. கருப்பு சிங்கம் சூர்யா அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சாலம் இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பிரபுல சாலமன் சார், இமானந்தன், யுவபரதன், உங்களோட கூட்டணியில் சாங்கை கேட்கணும்னு ரொம்ப ஆசையோடு ஓடி வந்தேன். அதேமாதிரி இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இருக்கு நானே ஒரு 4 ஏன் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். அதை வளர்த்து போயிடுறாங்க. சங்கர் சார் பிரமிப்பு பாட்டுனாலுமே சங்கர் சார் தான் பார்த்துட்டு இருந்தோம். நாள் சங்கர் சார் வந்து படத்துக்கு போகிறவங்களே எப்படிலாம் எடுத்துருப்பாங்க, பிரமிப்பாக இருக்கும், அதுக்காக நம்ம போவோம். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து அண்ணன் பிரபு சாலமன் படத்துக்காக வந்துருக்கோம். இது எப்படி தான் போகிறாங்க, எப்படி தான் வச்சிருக்காருன்னு தெரியல. நடிப்புக்காக போகிறது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனுக்காக போகலாம் போல இருக்குங்கண்ணே. கண்டிப்பாக அடுத்த படத்துக்காக வந்துடும்ண்ணே. அப்படி ஒரு வாய்ப்பு முடிஞ்சிச்சு. சூரியன் சொன்னார் ஒரு வாய்ப்பு கன்ஃபார்ம் அப்படின்னாரு. பிரபு சாலமன் சார் இந்த படத்தில் வந்து நான் கேள்விப்பட்டேன் லாஸ்ட் 30 minutes டயலாக்ஸே கிடையாது, ஏதோ 1-2 இடத்துல தான் டயலாக்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேருக்கு வேலை இல்லை, தெரியுமா தெரியாதா? டயலாக்ஸ் இல்லாமல் நடிக்கணுமா? பாசிபிளி அது ஈஸி, நமக்கு ரொம்ப கஷ்டம். அதை யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, அப்போ அது விஷுவலாக அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கும்ன்றது தெரியுது. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது இதை பார்க்கும் பொழுது. இன்னொரு பாயிண்ட்டே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே விமல் அண்ணன் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். என்னண்ணே அப்படின்னு. கீழே உட்காந்து இவ்வளோ நேரம் அஞ்சலிகிட்ட பேசிட்டு இப்போ பார்த்தியா ஆரியா வந்து நின்ட்டாரு, வீக்னஸ் எல்லாம் வீணாவில் போச்சு அப்படின்னு. பட் காப்பானே அவர் போயிட்டார். ஓகே, தேங்க்யூ. ஜேம்ஸ் சார், மதன் சார், அவங்க 2 பேருடைய அந்த எளிமைக்காக இவ்வளோ படங்கள் ஓடின பிறகும் நம்ம எந்த படம் எடுத்தாலும் ஜெயிக்கும் அப்படிலாம் நினைக்காம நல்ல டீமோடு அசோசியேட் ஆகணும், நல்ல படங்களோடு அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்துக்காக இன்னும் அடுத்தடுத்த படங்களும் ஹிட் ஆகணும். நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிற காக்கி சட்டை படமும் பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வேறு வழி இல்லாமல் தெரிவிச்சுக்கிறேன் சார்.